அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. மத்திய அரசு ஊழியர்களுக்கு புதிய வருமான வரி சட்ட மசோதாவை அமல்படுத்துகிற நிலையில் அதில் என்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி 2025-26 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தாங்க. ஸோ பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகள் இருந்தாலும் இனி வருடத்திற்கு 12 லட்சம் வரை வருமானம் பெறுபவர்கள் வருமான வரி செலுத்த வேண்டாம் என்பதுதான் முக்கிய அம்சமாக பார்க்கப்பட்டது. ஸோ புதிய வரிமுறையான இந்த வருமான வரி அடுக்குகளும் அறிவிக்கப்பட்டது. அதாவது 12 லட்சம் வரை வருமானம் பெறுபவர்களுக்கு வரி இல்லை. அதே போல் நிலையான கழிப்புத் தொகை 75,000ஐயும் சேர்த்து 12,75,000க்கு மேல் வருமானம் பெறுபவர்களுக்கு இந்த அடுக்குகளின் கீழ் வரி வசூலிக்கப்படும். இவர்களுக்கு முதல் 4 லட்சத்திற்கு வரி எதுவும் இல்லை. அதுவே 4 முதல் 8 லட்சம் வரைக்கும் 5% வரி, 8 முதல் 12 லட்சம் வரைக்கும் 10% வரி, 12 முதல் 16 லட்சம் வரைக்கும் 15% வரி, 16 முதல் 20 லட்சம் வரைக்கும் பெறக்கூடிய ஊழியருக்கு 20% வரி, 20 முதல் 24 லட்சம் வரைக்கும் 25%, 24 லட்சத்திற்கு மேல் வாங்கக்கூடிய ஊழியர்களுக்கு 30%க்கும் வரி விதிக்கப்படுகிறது. ஸோ அது மட்டுமின்றி புதிய வருமான வரி சட்ட மசோதாவை அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டின் தொடக்கத்திலேயே அறிவிச்சிருந்தாங்க. வரும் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. ஜனவரி 31ஆம் தேதி தொடங்கிய முதல் கட்டம் வரும் பிப்ரவரி 13ஆம் தேதி வரை இருக்கும். அதற்கு பின்னர் மார்ச் 10ஆம் தேதி தொடங்கும் 2வது கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் 10ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 4 வரை நடைபெறுகிறது. அந்த வகையில் இந்த புதிய வருமான வரி சட்டம் முதல் கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புதிய வருமான வரி சட்டம் என்பது பழைய சட்டத்தின் சரத்துகள் 50% அளவில் இருக்கும் என்றும் வருமான வரியை எளிமைப்படுத்தும் நோக்கத்திலேயே புதிய சட்டம் கொண்டு வரப்பட போவதாகவும் அவர் பட்ஜெட் உரையின் போது தெரிவித்தார். இந்த நிலையில் இந்த பட்ஜெட்டில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சங்களில் வரி செலுத்துதலை எளிமையாக்குவதற்காக 5 விவாத் சே விஸ்வாஸ் திட்டங்களை அரசாங்கம் முன்னர் செயல்படுத்தி இருந்தது. நிலுவையில் உள்ள வரி சார்ந்த பிரச்சனைகளை குறைந்த தொகையில் தீர்த்து கொள்ள வரி செலுத்துவோருக்கு இந்த விவாத் சே விஸ்வாஸ் வாய்ப்பளித்தது. ஸோ மேலும் விரைவான வரி ரிட்டர்ன்ஸ், முகமற்ற மதிப்பீடுகள் ஆகியவற்றை வரி செலுத்துதலை எளிமையாக்குவதற்கு அரசாங்கம் செயல்படுத்தி இருந்தது. சர்வதேச வர்த்தகத்திற்கான டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு உருவாக்கப்படும். அதாவது இதன் மூலம் உலகளாவிய விநியோக சங்கிலியின் இந்தியாவில் ஒருங்கிணைப்பை மேம்படுத்தவும் நிதி சார்ந்த தீர்வுகளை ஏற்படுத்தவும் இது உதவும். உலகளாவிய வர்த்தகங்களை அதிகரிக்க துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் இலக்குகளுடன் இணைந்து ஏற்றுமதி ஊக்குவிப்பு மிஷன் தொடங்கப்பட்டுள்ளது. ஸோ இதன் மூலம் இந்தியாவின் ஏற்றுமதி அதிகமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்றுமதி அதிகரித்தால் நாட்டின் அந்நிய செலாவணி அதிகரிக்கும். நிறுவனங்களோட இணைப்புகளுக்கு விரைவான ஒப்புதல்கள் கிடைக்கும் என உறுதி செய்யப்படலாம். ஸோ செயல்முறைகளை நெறிப்படுத்த தொடர்புடைய விதிமுறைகளில் விரிவாக்கமும் செயல்பட உள்ளது. ஸோ வணிக செய்வதை எளிமையாக்குவதற்கு அரசுக்கும் நிறுவனங்களுக்கும் இடையே நட்பு ரீதியான கொள்கைகளை மேம்படுத்துவதற்காக அரசாங்கம் நவீன நம்பிக்கையின் அடிப்படையிலான ஒழுங்குமுறை கட்டமைப்பை உறுதி பூண்டுள்ளது. காப்பீட்டுத் துறையில் 100% அந்நிய முதலீட்டை அனுமதிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது இது 74% உள்ளது. வணிக விரிவாக்க ஊக்குவிக்க இந்த ஆண்டு ஒரு புதிய மாநில வரியான முதலீட்டு நட்பு குறியீடு தொடங்கப்படும் எனவும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கு. 100க்கும் மேற்பட்ட விதிகளை அதாவது குற்றமற்றதாக்கவும் இந்தியாவிற்கு முதலீட்டு சூழலை மேலும் மேம்படுத்தவும் அரசாங்கம் இந்த புதிய வருமான வரி சட்ட மசோதாவை நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரம் அறிமுகப்படுத்தும் என சொல்லப்படுகிறது. ஸோ அந்த தகவல் வந்த உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. மத்திய அரசு ஊழியர்களுக்கு